12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருமானு கேட்டிங்கன்னா வருது ஸ்டூடெண்ட்ஸ். வருஷம் நான் செக் பண்ணிட்டேன். தமிழுக்கு 6 PTA மாடல் கொஷின் பேப்பர், இங்கிலீஷ்க்கு 6 PTA மாடல் கொஷின் பேப்பர், மேக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 6 PTA கொஷின் பேப்பர்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நடத்தி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங் வீடியோஸ் இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ். டாபிக் புணர்ச்சி விதி. இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பூங்கோதை. இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பூ ப்ளஸ் கோதை. ஓகே, இப்போது இந்த பூ ப்ளஸ் கோதை எப்படி பூங்கோதையாக மாறுச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கோதையில் கோ அப்படின்ற எழுத்து எங்கேருந்து வந்தது? கேலேருந்து வந்தது இல்லையா? ஸோ காக்கு 2வது எழுத்து என்னது ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது காக்கு அடுத்த எழுத்து ஞாக்கு புள்ளி வச்சா இங்கு. ஓகேவா? இதை நான் இப்படி உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். இதை நாம் விதிப்படி எழுதணும் அப்படின்னா, அதாவது இப்போ இங்கே எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? கோதையில் கோ இருக்குது. கோ எங்கேருந்து வந்தது? காலேருந்து வந்தது. காக்கு அடுத்த எழுத்து ஞாக்கு புள்ளி வச்சா இங்கு இல்லையா? இப்படி தான் இந்த இங்கு வந்துச்சு. அதாவது இந்த பூக்கும் கோதைக்கும் நடுவில் இப்படி தான் இங்கு வந்தது. இதை நாம் விதிப்படி எழுதும்போது எப்படி எழுதணும்னா பூ பெயர் முன், ஏன்னா இதில் பூ அப்படின்னு வந்திருக்கு பூங்கோதையில், அதனால் பூ பெயர் முன் இனமென்மையும், இனமென்மைங்கிறது இங்கே அந்த இங்கு, பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி பூ ப்ளஸ் கோதை நடுவில் இங்கு சேர்ந்து பூங்கோதை என ஆனது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸ் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.